ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் புதுசாக ரிலீஸ் ஆகிருக்க ஒரு அட்மியை தான் வரும். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்மளுடைய ஹீரோ டாக்கரோ அதே பழைய வேலை, பழைய கம்யூனிட்டி, பழைய வீடுன்னு சொல்லி சோபாவில் உட்காந்து டிவியை போட அதை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கும் போதே நம்ம ஆளுக்கு என்னாச்சின்னு தெரில, ஸ்ட்ரெயின்ஸாக இருக்குன்னு பார்த்துட்டாரு. உடனே வந்து வேனிஸ் ஆகி வேற ஒரு இடத்துக்கு போயிடுவாரு. இந்த இடத்துக்கு போனதுமே ஹே தேர் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ யார் நீ அப்படின்னு கேட்க, நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த சோலார் சிஸ்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்ல, நீ என்ன ஏலியனா அப்படின்னு கேட்பான். கிட்டத்தட்ட கடவுளுக்கு இணையானவன்னு வச்சுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் இந்த யூனிவர்ஸையே நடுத்தரமாக நிர்வாகம் செஞ்சுட்டு இருக்கிறவனா நினச்சிக்கோ. இப்போ அதை விட இந்த உலகத்தை பாரு, இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெடூஸு. இதை நான் என்ன பண்ணாலும் மக்கள் தொகை குறையிறத தடுக்க முடியல. அதனால தான் நான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இதில் ஒரு சொட்டு தண்ணி விட்டேன்னா அந்த சின்ன ஒரு துளி வந்து பார்த்திங்கன்னா பெரிய வேவை கிரியேட் பண்ணி ஒட்டுமொத்த உலகத்தையும் கவர் பண்ணுது. பார்த்தியா, இப்போ அந்த ஒரு துளியே நீ தான் அப்படிங்கவும், எது யாரை கேட்டா நீ என்ன அதுக்குள்ளார விட்ட அப்படின்னு கேட்க, நீ ஆல்ரெடி செத்துட்டடா, உனக்கு வேறு வழியும் இல்லை, இப்படியே விட்டா நீ காணாமல் போயிடுவா. அப்படியே ஒன்றும் நான் சும்மா போக சொல்ல, வேணும்னா உனக்கு என்னென்ன வேணுமோ சொல்லு, நான் உனக்கு எல்லாத்தையும் கிஃப்டாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, என்ன கிஃப்டாக கொடுப்பேன் அப்படின்னு அவனும் கேட்பான். உன்னால் மேஜிக் பவர் யூஸ் பண்ண முடியும், இது எப்படி இருக்கு அப்படிங்க. மேஜிக்கா அப்படின்னு சொல்லுவேன். ஆமாம், எக்ஸ்ட்ரீம் மேஜிக்கல் பொட்டென்ஷியல். வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்க, க்யூட் பார்ட்னர் வேணும்னு நினைக்க, அது உனக்கு நேரம் வரும்போது நீயே மீட் பண்ணுவ அவளை. அதோட உன்னோட பூஸ்டிங் ஸ்கில்லையும் நான் ஆக்டிவேட் பண்ணுறேன். அப்புறம் மெட்டீரியல்ஸ் கேதர் பண்ணி நீ அதை எடுத்து பணம் மாற்றிக்கலாம். அப்புறம் அந்த வேர்ல்டோட லாங்குவேஜையும் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்க. அதோட நம்மளோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாயமாக ஆரம்பிச்சிருவான். ஓ, அதுக்குள்ளே டைம் நெருங்கிருச்சா? நான் நிறையவே உனக்கு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உன்னுடைய பார்ட்னர் அது இருக்கட்டும், பரவாயில்ல, நீ மேனேஜ் பண்ணிக்க, எல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்க. ஐயோ, என்னையா மறைக்கிற, ஒழுங்காக சொல்லியா அது என்னன்னு அப்படிங்க. எதுவும் பிரச்சனை இல்லை, நீ மேனேஜ் பண்ணிக்குவ அப்படின்னு சொல்லி அவன் அனுப்பிச்சி விட்ருவான். இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ அந்த மெடூஸ்குள்ளே என்ட்ரி ஆகி படுத்துக்கிட்டு இருக்க, அன்கான்சியஸில் இருக்கிற நம்மளோட டாக்டரோ கண் விழிச்ச பார்த்து, அவன் ஏதோ கடைசியாக தப்பு பண்ணிட்டான் போல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, சரி இப்போ என்ன பண்ணலாம், மக்கள் இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிக்க வேண்டியது தான் அப்படின்ட்டு பொறுமையாக நடந்து போயிட்டு இருப்பான் நம்மளுடைய ஹீரோ. அப்புறம் இந்த பக்கம் நம்மளுடைய ஹீரோ ஒரு வழியாக ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு, சரி இப்போ என்ன பண்ணலாம், அங்கே போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அங்கே போனால் சாப்பாட்டு கூட காசு இருக்காது, என்ன பண்ணலான்னு நினைப்பான். அப்போ தான் அந்த கடவுள் சொன்னது அவனுக்கு ஞாபகம் வரும், மெட்டீரியல்ஸை கேதர் பண்ணி விற்று நீ பணம் ஆக்கிக்கலான்னு. உடனே அவன் ஸ்கவுட்டிங் மேஜிக்னு சொல்லவும் எதுவும் வேலை செய்யாது. மந்திரத்தை தப்பாக சொல்கிறேன்னா இப்போ என்ன பண்ணலாம், சரியாக சொல்லி பார்க்கலான்னு ஸ்கவுட்டிங் மேஜிக் சர்ச் அப்படின்னு எழுதுவான். இந்த சர்ச்சுன்னு சொன்ன உடனே அவனுக்கு அந்த ஸ்பெல் ஆக்டிவேட் ஆகி பக்கத்தில் இருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸும் அவனுக்கு ஒரு மார்க் மாதிரி காட்டும். அந்த ஒவ்வொரு மார்க்கையும் அவன் டச் பண்ணி பார்க்கும்போது இதெல்லாம் டீட்டெயில்ஸையும் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவன் ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு மார்க்கை தொட்டு பார்க்க, அது பி ரேங்க்கு. வாவ், நான் ஃபஸ்ட்டு எடுத்த மெட்டீரியலு பி ரேங்க் மெட்டீரியலாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு வில்லேஜை நோக்கி கிளம்பிடுவான். அங்கே வில்லேஜுக்கு வெளியே ஒரு ஆள் உக்காந்துக்கிட்டு இருப்பான். ட்ராவலரா அப்படிங்க. ஹலோ, என்னுடைய பேர் டக்கேரோ அப்படின்னு சொல்ல, நீ ரொம்ப உயரமாக வளர்ந்துருக்க, நீ வாரியரா இல்லை ஸ்வாட்ஸ்மேனான்னு கேட்க, இல்லை நான் வெறும் மெட்டீரியல்ஸ் கண்டுபிடிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட் அவ்வளோதான் அப்படிங்க. நான் மார்லோ, இந்த வில்லேஜை சேர்ந்தவன், நான் இங்கே வாட்சராக இருக்கேன், நீ இப்போ உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்ல, தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு நம்ம டக்கேரோ சொல்லிட்டு உள்ளே என்ட்ரி ஆகும். எல்லாரும் நம்ம டக்கேரோவையே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்டு இருக்கேன். ஹாய் ஹலோ அப்படின்ட்டு நம்ம டக்கேரோ போயின்னு இருக்கோம். அந்த இடத்துல ஒரு கடையை பார்த்துட்டு இந்த பிளேஸ் தான் நினைக்கிறேன்ட்டு கதவை திறந்து ஹலோ அப்படின்னு சொல்லுவான். நீ உள்ளே வரலாம், இதுக்கு முன்னாடி உன்னை நான் பார்த்ததில்லைன்னு நினைக்கிறேன், எதை தேடி இங்கே வந்திருக்கேன்னு கேட்க, எக்ஸ்கியூஸ் மீ சார், இதை நீங்கள் வாங்கிப்பீங்களான்னு கேட்க, அவனும் லென்ஸ் எல்லாம் வச்சு பார்த்துட்டு, இது ஒரு ஹார்மோன் ஆண்டோட ஆயி, இதோட கலரு, வடிவம், ஸ்ட்ரென்த்து இதை வச்சே நான் சொல்லிடுவேன், 5 சில்வர் காயின் ஓகேவா அப்படிங்க. இது எவ்வளோ போகுன்னு எனக்கு தெரில, இந்த ஒரு நைட் தங்க எவ்வளோன்னு கேட்க, 500 ரவே காயின்னு. உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா 1000 ரவே காயின் ஒரு சில்வர் காயின்னு சொல்ல, ஜப்பனீஸில் இன்றைக்கி ஒரு நைட்டுக்கு 5000 எண்ணு அப்படின்னா டோட்டலாக 50,000 எண்ணு போகுதா இந்த ஆயி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். உனக்கு ஓகேவான்னு கேட்க, ஓகே அப்படின்னு அவனும் ஒத்துக்குவான். உடனே அந்த கிழவன் அதை கன்னத்தில் வச்சு கேட்க, என்னடா ஆய கன்னத்தில் வச்சு கேட்குற, கொஞ்சமாவது தெரிஞ்சுதான் பண்ணுறியா இல்லையான்னு பார்த்துட்டு அப்புறம் அவன் கையில் இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து வச்சு காட்டுவான். வாவ், எல்லாத்தையும் நீயே கேதர் பண்ணியான்னு கேட்க, ஆமாம், நான் தூரத்துலேருந்து வந்துட்டு இருக்கேன், வர வழியில் எனக்கு தேவையானதெல்லாம் நான் கேதர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன் சொல்லவும், அப்படின்னா நான் உனக்கு ஒரு ஜாப் கொடுக்குறேன், அதை நீ பண்ணுறியான்னு கேட்க, என்ன மாதிரி ஜாப்னு இவனும் கேட்க,
இங்கேருந்து தூரத்தில் ஒரு மவுண்டன் இருக்குது, அங்கே போய் நீ எனக்காக மித்ரல்ஸ் எடுத்துகிட்டு வரணும்னு கேட்க, நீங்கள் அந்த மலையோட மேப் வச்சுருக்கீங்களா? இருக்கு. அப்படின்னா இந்த ஆண்டு 3,60,000 ரகன வைக்க இது 3.6 மில்லியன் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அங்கே நிறைய மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்கும், நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் மெட்டீரியல்ஸ் கேதரர்னு அப்படியே அந்த கிழமை சொல்ல, என்ன மான்ஸ்டர்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட் அங்கேயே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பான். ஆனால் குளிக்காமல் இந்த இடத்துல நான் செத்துக்கிட்டு இருக்கேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே ஒரு மேடு என்ட்ரு ஆகி, நான் உங்களுக்காக ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதுக்கு நீங்கள் 30 ரவக்காயின் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்ல, இதை வச்சு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க, இதை வச்சு நீங்கள் உங்கள் உடம்பையும் காலையும் கழுவிக்கங்கன்னு, இங்கே குளிக்கிறதுக்கு இடம் இல்லையான்னு கேட்கும்போது, குளிக்கிறதுக்குலாம் இந்த இடத்துலையே இடம் கிடையாது அப்படிங்க, இடம் இல்லையா அப்படின்னு கத்திட்டு இருப்பான். அப்புறம் எப்படி நான் குளிக்கிறதுன்னு கேட்க, பொதுவாக மேஜிக் யூஸ் பண்ணி தான் மேஜ் எல்லாம் அவங்கள க்ளீன் பண்ணிக்காங்கன்னு சொல்ல, மேஜிக்கா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு இந்தா அப்படின்னு சொல்லி காசை கொடுத்துருவான். இது அதிகமாக இருக்குங்க, பரவாயில்ல வச்சுக்கன்னு சொல்லி வெளியே துரத்திட்டு உள்ளே வந்து கதவை முன்னவன், மேஜிக் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண முடியுமா, சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு க்ளீன் அப்படின்னு சொல்லுவான். உடனே அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை அந்த இடத்துல தூக்கி கழுவிட்டு இருக்கோம். அவன் அப்படியே ஆண்டு கத்திக்கிட்டு இருக்கும்போதே இந்தாண்ட சவுண்டு கேட்டு அந்த மேடு திரும்பி போவான், என்னது அப்படின்னு. பட் இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஆல்ரெடி எல்லாம் முடிஞ்சு பலபலன்னு ஜொலிச்சிக்கிட்டு இருப்பான். சூப்பராக இருக்குது, இனிமேல் இப்படி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா குளிக்க போகிறேன்ட்டு அவன் சொல்லிவிட்டு அன்றைக்கி நைட் அங்கேயே படுத்து தூங்கிட்டு மறுநாள் காட்டுக்குள்ளார கிளம்பி போயிட்டுருப்பான். அப்போ ஒரு காளானை பிச்சு வச்சுக்கிட்டு சாப்பாட்டுக்கு ஆகும்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டு போகலான்ட்டு பார்க்கும்போது அங்கே ஒரு மார்க் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், என்ன இருக்குன்ட்டு பார்க்கும்போது அங்கே ஒரு ஸ்கெலிட்டன் கிடக்கும். ஐயோன்ட்டு பின்னாடி போய் விழுந்த, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது யாரோ அங்கே செத்து கிடக்குறாங்க போல் அப்படின்ட்டு பொறுமையாக பக்கத்தில் போய் பார்க்கும்போது அங்கே ஒரு லெட்டர் ஒன்று இருக்கும். அதில் லெட்டர் ஃபார் சிஸ்டர்னு எழுதி, எனக்கு ஹெல்ப் பண்ண வரைக்கும் தேங்க்ஸ், பார்த்து சேஃபாக இரு அப்படின்னு போட்டிருக்கோம். இவனும் அவனை குளிக்க வேண்டி புதைச்சிட்டு அந்த இடத்துல கத்தியை சொருகி வச்சு, உன் ஆத்மா சாந்தி அடைய நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன்னு சொல்லி அங்கேருந்து நான் வந்து போய் அவனை சுற்றி ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு பேரியர்னு சொல்லவும் அவனை சுற்றி பேரியன் வந்து அப்படியே ஃபுல் பண்ணிக்கும். அப்புறம் இது சமைக்க வேண்டிய நேரம்னு சொல்லி பாத்திரத்தை எடுத்து வச்சு அடுப்பை பற்ற வச்சு தண்ணியெல்லாம் ஊற்றுவான். ஊற்றுனதுக்கப்புறம் காய்கறிகள் எல்லாம் போட்டுட்டு கூடவே இப்போ வந்து மீட்டை போடணும் அப்படின்னு சொல்லி போட்டு அடுத்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும் போதே, இதுதான் சரியான அப்போதான் நினைக்கிறேன், இப்போ நம்ம சாப்பிட வேண்டியது தான் அப்படின்னு சாப்பிட ஆரம்பிப்பான். சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு அப்படின்ட்டு அவனே சந்தோஷப்பட்டுக்குவான். நெக்ஸ்ட்டு அந்த கிழமை நம்மளை இந்த மாதிரி இடத்துக்கு அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டேன்னு போக அங்கே இருக்கிற இருட்டில் எதுவும் தெரியாது. லைட்டுன்னு சொல்லி லைட்டை யூஸ் பண்ணி பார்க்கும்போது அங்கே எந்த ஒரு மான்ஸ்டரும் இருக்காது. ஸோ அங்கே இருக்கிற மெட்டீரியல்ஸ்லாம் கேதர் பண்ணிவிட்டு, இங்கே மான்ஸ்டர் மட்டும் இல்லை, எந்த ஒரு உயிரினமுமே இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் அந்த செடியை பிச்சதில் கை ஏதோ ஒரு மாதிரி இருக்குன்ட்டு மூந்து பார்ப்பான், ஸ்மெல்லு ரொம்ப பேடாக இருக்குன்னு. அப்புறம் என்னமோ எது இப்படியோ நம்ம இங்கேருந்து கிளம்பலான்னு அங்கேருந்து ஓட ஆரம்பிப்பான். முன்னாடி ஒயிட் கலரில் ஏதோ வெளிச்சம் தெரிய, அமேசிங் நம்ம ஃபாரஸ்ட்டை விட்டு வெளியே போகிறோன்ட்டு போக அங்கே ஒரு பள்ளத்தாக்கு, அதில் நம்மளால் டாமஞ்சேரியில் வர மாதிரி சொய்யும் கீழே விழுந்துக்கிட்டா இப்போ என்ன பண்ணுறதுன்னு மேஜிக்கை யூஸ் பண்ணலாம், ஃப்ளைன்னு கற்றுவான். கடைசியாக அந்த ஸ்பெல்லை ஆக்டிவேட் ஆகி அவன் அப்படியே பொறுமையாக கீழே ஸ்லோ மோஷனில் வந்து லேண்டிங் ஆனதும் தேங்க் காட் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்க அந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே மித்ரல்ஸ் மாதிரி அவனுக்கு மார்க்கு காமிச்சிட்டு இருக்கோம். அவனும் ஒரு வழியாக வந்துட்டோன்ட்டு கோடாரி எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிற ஒரு மார்க்கு கிட்ட கொத்தி பார்க்க ஃபஸ்ட்டு எடுத்ததுமே அவனுக்கு அங்கே காட்டுறது அது ஒரு சில்வர்னு வரும். சரின்னு இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலான்ட்டு போய் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எங்கே தேடியும் மித்ரல் கிடைக்கவே இல்லை அப்படின்னு கொஞ்சம் கிராஸாக ஃப்ரண்ட்டில் பார்க்க அந்த இடத்துல ஒரு மார்க்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, சரி அந்த இடத்துல நம்ம பிளாஸ்ட்டை பயன்படுத்தி பார்க்கலான்ட்டு பிளாஸ்ட் மேஜிக்கை பயன்படுத்த கிட்ட போனதும் எராப்ஷன்னு சொல்லவும் அது வெடிச்சு செதறும். ஆல்ரைட் அப்படின்னு அவன் அந்த இடத்துக்கு போய் பார்ப்பான். கிட்ட போய் பார்த்த வாட்டி அந்த இடத்துல அவனுக்கு அதே மாதிரியே மித்ரல் கிடச்சிருக்கும். ஒரு வழியாக அதை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி, ஆனால் சின்னதாக இருக்கேன்னு நினைக்க அந்த இடமே ஒரு மாதிரி அதிரும். என்ன எர்த்குயிக்கா அப்படின்ட்டு சரி நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் பார்க்கலாம், அப்போ தான் நிறைய கிடைக்கும்னு போகலாம். அப்படி போயிட்டு இருக்கும்போதே ஃப்ரண்ட்டில் ப்ளூ கலரில் அவனுக்கு ஏதோ ஜொலிக்க போய் பார்த்தா அந்த இடத்துல ப்ளூ கலரில் ஒரு வாட்டர் லேக்கே இருக்கும். என்னடா இது இவ்வளவு கலர்ஃபுல்லாக ஒரு வாட்டரா, நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு தண்ணியை கிளியராக பார்த்ததே இல்லை அப்படின்ட்டு ஸ்கேன் அப்படின்னு சொல்ல டபுள்எஸ் ரேங்க்னு சொல்லுவோம். எது டபுள்எஸ் ரேங்கா அப்படின்னா இந்த வாட்டரில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் டிராகனோட மானா கலந்துருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சைட்லேருந்து ஒரு வாய்ஸ் கேட்பான் அவனுக்கு, யார் என்னை எழுப்புனது அப்படின்னு சொல்லி கேட்க அதை அவன் கண்டுக்காமல் நம்ம ஹீரோ இதை நம்ம ஒரு கண்டெய்னரில் எடுத்துன்னு போகலாமா, இல்லை குடிச்சு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு தொட்டுட்டு இருக்கும்போது, நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேள்றா அப்படின்னு அந்த டிராகன் வெளியே வந்து நிற்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்க அந்த டிராகன், நீ உன்னுடைய ப்ரெஷரால் என்னை எழுப்பி விட்டுட்ட,
அப்படிங்க. இவன் உடனே தலை வணங்கி, என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்கள் அனுமதி இல்லாமல் நீங்கள் வாழ்ந்துருக்க இந்த பகுதிக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டேன்னு சொல்ல, என்னோட பேர் டக்கேரு காமிஷிரோ, ஐ எம் ஹியூமன் அப்படின்னு அவன் சொல்ல, ஹியூமனா? என்னை சுற்றி இருக்க ஓவர்வால்மிங் பவரை என்னால் சென்ஸ் பண்ண முடியுது, அது என்னை எழுப்பி விட்டுருச்சு அப்படின்னு சொல்ல, ஓவர்வால்மிங் பவரா? நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியலையே அப்படிங்க. நீ எதாவது வேணுமாலும் இரு, ஆனால் உன்னுடைய மேஜிக்கல் பவர் என்னுடைய ரைவலாக கன்சிடர் பண்ண வைக்கிது. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் தான் ஏன்ஷியன்ட் ட்ராகனா அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் தான், என்னோட நேம் ஓல்டியஸ் அப்படின்னு சொல்ல, ஓல்டு நான் ஓல்டுன்னு கூப்பிட்டோமா, எப்படி வேணுமாலும் கூப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு, டாக்கேரோ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு சொல்ல, என்னன்னு கேளுங்க அப்படிங்க. நீ உன்னோட பவரை யூஸ் பண்ணி என் சைல்டை ரிவைவ் பண்ணும் அப்படின்னு கேட்க, ரிவைவா அப்படின்ட்டு பார்ப்பான். உன்னுடைய மனாவை வச்சு நீ என் முட்டையை பொரிய வைக்கணும், ஆனால் நீ சும்மா செய்ய வேணாம், அதுக்கு பதிலாக நான் உனக்கு இந்த மித்திரல்ஸை தரேன்னு சொல்லி தண்ணியை தொட்டதும் அங்கேருந்து மித்திரல் லார்ஸ்லாம் நிறையா வரும். உடனே அந்த முட்டை எங்கே இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு அவன் கேட்க, அந்த டிராகனும் தண்ணியிலேருந்து அதோட முட்டையை கொண்டாந்து நம்மளுடைய ஹீரோ கிட்ட கொடுக்கும். அதை பார்த்தோன்னே, என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு பார்த்துக்கிட்டு, சரி இப்போ இந்த முட்டையை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, அதில் நீ உன்னுடைய மேஜிக்கல் பவர்ஸ்லாம் விடு, மற்றதெல்லாம் தானாக நடக்கணும் அப்படின்னு ஹோல்சம் சொல்ல, ஓகே பொதுவாக முட்டை ஒழியறதுக்கு ஹீட் தேவைப்படும், நம்ம அது மாதிரி ஹீட் பண்ணி பார்க்கலான்ட்டு ஹீட் அப்படின்னு அந்த மேஜிக்கை ரிலீஸ் பண்ணும்போது அவனோட ஒட்டுமொத்த மானாவையும் அந்த எக்கை அப்சர்வ் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ இது ரொம்ப தப்பாக தெரியுது அப்படின்ட்டு ஹோல்சனை பார்க்க, அங்கே அந்த டிராகன் சிரிச்சுக்கிட்டு இருக்கும். உடனே என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த முட்டையில் கான்சென்ட்ரேஷன் பண்ண ப்ளீஸ் இன்னும் கொஞ்சம் அப்படிங்கும் போது சோல் வேர்ல்டுக்கு நம்ம ஹீரோ போயிடுவோம். அப்புறம் அந்த இடத்துல கடவுள், நீ இந்த மாதிரி ரேக்லெஸ் திங்க் பண்ணுறது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, யார் கடவுளா? இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்கன்னு நினைப்பான். நார்மலாக ட்ராகனை பார்க்குற எவனாக இருந்தாலும் அந்த இடத்த விட்டு உயிரை காப்பாற்றிக்க ஓடிடுவான். ஆனால் நீ ரூல்ஸையே சேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் கெடுத்துட்டேன். நான் இந்த உலகத்தை 100,000 வருஷமாக பட்டி டிங்கரிங் பார்த்து வச்சுக்கிட்டு இருந்தேன். நீ அதை ஒரு நிமிஷம் கூட டைம் எடுத்துக்காமல் ஒட்டு மொத்தமாக கெடுத்துட்டேன். அவன் கொடுத்த ரெடிகுலஸ் பிளெஸிங் கொஞ்சம் அதிகம்தான் நினைக்கிறேன். யார் கொடுத்தது அப்படின்னு கேட்க, அண்ட் நீ தான் ஒரு க்யூட்டான பார்ட்னர் வேணும்னு, ஸோ அதுதான் அனுபவி அப்படின்னு சொல்ல, என்னோட பார்வை மங்குது. இது கொஞ்சம் உனக்கு பிரச்சனை தான் அப்படிங்க, என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்க, அங்கேருந்து அப்படியே ரியல் வேர்ல்டுக்கு வந்துடுவோம். இங்கே ஒரே இருட்டாக இருக்க, எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்க, பார்க்குறதுக்கு நான் திரும்ப வந்துட்டேன் நினைக்கிறேன் அப்படிங்கும்போது ஒரு சவுண்டு கேட்கும். என்ன சவுண்டு இதுன்னு லைட் அடித்து பார்க்க, அந்த இடத்துல அந்த குட்டி ட்ராகன் ஒன்று இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள் உங்களோட குட்டி பொறிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல, அது அவனை பாஞ்சு வந்து நிற்கும். அப்புறம் அவனுக்கு ஒரு பேர் கொடு அப்படின்னு சொல்ல, பி ஃபார் பிளாக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அது அந்த குட்டிக்கு பிடிச்சி போய் உடனே நம்ம ஹீரோவை கடிக்கிறதும் நகரதும் பண்ண, உன் மேலே இன்னமும் அந்த மீன் நாத்தம் அடிக்குது அப்படின்னு சொல்லி அவன் பேசிகிட்டு இருக்கும்போது, அந்த பெரிய ட்ராகன் பி ஃபார் பிளாக்கா, நல்ல பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நானே ஷூட் பண்ணிடுறேன்ட்டு அது வச்சிரும். அப்புறம் அந்த ஏன்ஷியன் ட்ராகனோட குட்டி பி ஃபார் பிளாக் உன்னுடைய டீம்மேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல, நோ நீ இப்படிலாம் பார்த்தீங்கன்னா உன்னுடைய குட்டியை யாரும் என்னன்னே நம்பாமல் ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்ல, என்னோட அதிக சக்தி கொண்ட ஒருத்தனை நம்பி கொடுத்துட்டு போட்டேன், அதில் எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லி அந்த மித்தரல்ஸ் எல்லாம் ஒரு மேஜிக் பவர் மாதிரி பண்ணி அவனோட பேக்குள்ளார விட்டுட்டு போயிடும். அப்புறம் அவனும் இங்கேருந்து, சரி நீயும் என் கூட சேர்ந்து மெட்டீரியல்ஸ் கேதர் பண்ணுற ஜெர்னியில் அட்டன் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது, அந்த ட்ராகனும் எனக்கும் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி தடையாகும். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து கிளம்பிடுவாங்க. அவ்வளோதான், இதோட ஃபஸ்ட் எபிசோடு முடிஞ்சிருச்சு.